வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். 319வது நாள் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்தேன். அந்த டென்ட் போட்டுருந்தேன்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்தேன். வரும்போது ரொம்ப எரிச்சலாகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த 2 நடக்கிற அந்த தொடையில் புண்ணானவுடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது ஏன்டா அப்படி நடக்குது? இவ்வளோ நாள் நடக்கலையே, இவ்வளோ நாள் காஷ்மீர், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்ம நடந்து வந்திருக்கோம், லிஃப்ட் கேட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரீசெண்டாக மேகாலயா கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணோம். இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில்னஸாக இருக்கிற ஏரியாஸ்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ திரும்ப இந்த கடற்கரையோரமாக வரும்போது அது இல்லாமல் இப்போது சீசன் வேறு மாறுது. ஸோ அதனால் இந்த ஹீட்டு ப்ராப்ளம்னால தான் தொட அந்த எரிச்சல் வருது. சேம் என்கிட்ட இன்னர் எல்லாமே இருக்குது, போட்டு பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி தான் நான் டிகா அந்த பீச்சு போய் சேர போகிறேன்னு எனக்கு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் முடிக்கணும், என்ன பண்ணுறது. 320வது நாள் நான் டிகா அந்த பீச்சு போய் சேரலான்னு தான் பார்த்தேன். பட் ஊடல் அவ்வளோ உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கே தெரியும். திருட்டு நடந்துச்சு, சதமாக நடந்துச்சு. எப்படி போய் சேர போகிறேன்னு தெரில. இன்றைக்கி 320வது நாள் ஆக்சுவலாக போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.